வரக்கூடிய வருடங்களில் கொச்சின் ஷிப்யார்டுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வாங்கி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அவங்க செயல்படுத்தும் போது இந்த கம்பெனியும் வெகு விரைவில் உங்களுக்கு 2500 அப்படிங்கிற இடத்தை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கடந்த 5 வருடங்களாகவே இந்த கம்பெனி வந்து நல்ல ப்ராஃபிட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. 1934 ஆரம்பிச்ச கம்பெனி, ஆனால் ரீசெண்டாக தான் லிஸ்டட் ஆகி மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 1845 கோடி, இவங்களுடைய நெட் சேல்ஸ் 9466 கோடி. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரக்கூடிய இந்த கம்பெனி கரண்ட்ல பார்த்தீங்கன்னா 7 ஷிப் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸை கையில் வச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க லார்ஜ் கம்ப்யூட்டர் எய்டு டிசைன் பண்ணி அதன் வழியாக ஷிப் மாடல் டிசைன்ஸ்லாம் பண்ணி வெகு விரைவில் நிறைய ஷிப்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தரமான கம்பெனி. காம்படிட்டர்ஸ் எல்லாரையும் விட அதிகமான அளவுக்கு நெட் சேல்ஸ் பேக் வச்சிருக்கிறாங்க. இவங்க டெட் ஈக்விட்டி வச்சிருக்கிறாங்க 0.87, கொஞ்சம் குறைத்து கொண்டு வர்றாங்க. அதனால ஷேர் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கம்பெனி உங்களுக்கு பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற செக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான ஒரு செக்டர். ஜென்ரலாக நமக்கு வந்து கப்பல் பார்க்கறது இல்லை கப்பலில் போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் கப்பல்ஸ் சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் பார்க்கறது, பெரிய பெரிய க்ரூசியர்ஸ் பார்க்கறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட இந்த கப்பல் கட்டும் தளம், கப்பல் கட்டும் துறை, ஷிப் பில்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு செக்டராக கருதப்படுது. டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த மட்டும் ஆர்மி எந்த அளவுக்கு பங்கு வகிக்கிறதோ அதே அளவு பங்கு நம்மளுடைய நேவியும் வகிக்குது. அப்படிப்பட்ட இந்த கப்பல் கட்டும் தளம், கப்பல் கட்டும் பற்றி சில விஷயங்களை நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். அது சம்மந்தப்பட்ட சில கம்பெனிகள் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஷிப் பில்டிங்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 2022 $90 மில்லியன் இருந்த ஒரு விஷயம் இப்போது 2023 $8120 மில்லியன் அளவுக்கு வளர்ந்துருக்குது. இந்த ஷிப் பில்டிங்கை பொறுத்த மட்டும் லார்ஜஸ்ட் ஷிப் பில்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சைனா தான் அதில் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக சவுத் கொரியா, அப்புறமா ஜப்பான். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து அடுத்தடுத்த பிளேஸில் நம்ம வர ஆரம்பிச்சிருக்கிறோம். 2024-25 பொறுத்த மட்டும் எந்த அளவு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறது, 3D மாடலில் வந்து உங்களுக்கு வந்து ஷிப்லாம் வந்து டிசைன் பண்ணுறது, அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் வச்சு ஓஷன் கண்டிஷன்ஸ்லாம் வச்சு எந்த மாதிரி வந்து சப்மெரைன் கப்பல்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஷிப் பில்டிங் பொறுத்த மட்டும் ஷிப்யார்டு வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி ஓல்டஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஷிப்யார்டுன்னு சொல்லுவோம். விசாகப்பட்டினத்தில் அவங்க இருக்கிறாங்க. அடுத்தபடியாக நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச கொச்சியில் இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் தளமான கொச்சின் ஷிப்யார்டு, மும்பையில் இருக்கக்கூடிய மசகான் டக். ஸோ இந்த மாதிரி நிறைய சில கப்பல் கட்டும் தளங்கள் முக்கியமான இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. 2035 ஒரு 170 175 ஷிப்ஸ் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்லாம் இந்தியன் கவர்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. இதில் 67 ஷிப்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறாங்க, 65 வந்து ஷிப்யார்ட்ஸில் இருந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேஜரான ஷிப் பில்டிங் சென்டர்ஸ் இருக்கிறாங்க இந்தியாவில். முதல்ல இருக்கிறது விசாகப்பட்டினம், 2வது கொல்கத்தா, 3வதாக மும்பை, 4வதாக கொச்சி, 5வதாக மரிமேகோ அப்படிங்கிற இடத்துல வந்து 5 ஷிப் பில்டிங் சென்டர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து பப்ளிக் செக்டர் தான். எல்லாமே இவங்க எல்லாருமே வந்து ப்ரைவேட் செக்டர் கிடையாது, எல்லாமே பப்ளிக் செக்டருடைய யூனிட்ஸ் தான். 2023 பொறுத்த மட்டும் இந்தியன் நேவி வந்து 67 வெசல்ஸ் வேரியஸ் டைப்ஸில் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் எல்லாம் 2023 வச்சிருந்து அதை செயல்படுத்தி கொண்டு வர்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக 2050 கிட்டத்தட்ட ஒரு 200 வெசல்ஸையும் 500 ஏர்கிராஃப்ட்ஸையும் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்டோட இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே பட்ஜெட்டு உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்க பட்ஜெட் மாதிரி டிஃபென்ஸுக்கும் வந்து பட்ஜெட் ஒதுக்கீடுலாம் பண்ணுவாங்க. அடுத்து வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு டிஃபென்ஸுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணும்போது ஆர்மிக்கு ஒதுக்குற அளவுக்கு இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து ஷிப் யார்டுக்கும் ஒதுக்குவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு வேரியஸான ரொம்ப வாஸ்டான ஒரு கோஸ்ட்லைன் ஏரியாவை நம்ம வச்சுருக்கிறோம். அதன் காரணமாக ஒரு லார்ஜஸ்ட் வந்து ஒரு ஷிப்பிங் வந்து பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. 150 160 வார்ஷிப்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் வாங்கியிருக்காங்க. சப்மெரைனு, ஏர்கிராஃப்ட்டு, டெஸ்ட்ராயர், இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களும் இந்த ஷிப் பில்டிங் யூனிட்ஸில் வந்து நடந்துட்டு இருக்குது. இந்த ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 1961 பாம்பேயில் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து நிறைய ஷிப்பிங் வந்து ஆர்கனைசேஷன்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த ஷிப்பிங் கார்பரேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த
ஷிப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பல் கட்டும் தளம், அது சம்மந்தப்பட்ட போர்ட்டு, அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸு, நிறைய ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்கள், இப்படி இந்தியன் எக்கானமியில் ஒரு போர்ஷனை, மிக முக்கியமான போர்ஷனை இந்த கப்பல் கட்டும் தளம் வாயிலாக, கப்பல்கள் மூலமாக நமக்கு வந்து பெற்றுக் கொடுத்து தந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டடும் ஆயிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நல்ல கம்பெனிகள் வரிசையில் சில முக்கியமான கம்பெனிகளை வந்து நான் இந்த பதிவில் வந்து உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன். ஸோ நேயர்கள் இது திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த கம்பெனிகளையும் இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் டிஃபென்ஸ் செக்டருக்கு ஒரு மிக முக்கியத்துவமான இடத்தை கொடுங்க. எப்படி ரயில்வே செக்டருக்குள்ள கம்பெனி வந்து உங்களுக்கு நல்ல முக்கியத்துவம் வாய்ந்து உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கிறதோ, அதே போல் வரும் வாரங்களிலும் அல்லது வரும் வருடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, அடுத்து வரக்கூடிய 2-3 வருடங்கள் அல்லது நீண்ட கால அடிப்படையில் வாங்குபவர்களுக்கு இந்த டிஃபென்ஸ் செக்டர் ஒரு சிறந்த சாய்ஸாக இருக்கும். அந்த வரிசையில் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆர்மி சம்மந்தப்பட்ட டிஃபென்ஸ் செக்டர் கம்பெனிஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷிப்பில் சம்மந்தப்பட்ட சில கம்பெனிஸ்லாம் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிற கம்பெனி மசகான் டக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3179 அப்படிங்கிற போது தற்போது இந்த பதிவின் போது இருக்கிறது. இவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 64,198 கோடி. இந்த கம்பெனி வெகு விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா 3833 அப்படிங்கிற டார்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸ்வாட் அனாலிசிஸை பொறுத்த மட்டும் நல்ல ஸ்ட்ராங்கான நிறைய பாயிண்ட்ஸ் இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 பாயிண்ட்ஸ் தன்னகத்தை வச்சுருக்கிறாங்க. உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயாகவும் டிவிடெண்டும் தரக்கூடிய கம்பெனி 0.48 கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ், மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொல்லலாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த நீர்மூழ்கி கப்பல்னு சொல்லுவோம் இல்லையா, சப்மரைன் கப்பல்ஸ், அதெல்லாம் மேனுஃபேக்சரிங்கில் இவங்க ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னே சொல்லலாம். இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 9,466 கோடி. கடந்த 5 வருடங்களாகவே இந்த கம்பெனி வந்து நல்ல ப்ராஃபிட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. 1934 ஆரம்பித்த கம்பெனி, ஆனால் ரீசெண்டாக தான் லிஸ்டட் ஆகி மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 1845 கோடி. இவங்களுடைய நெட் சேல்ஸ் 9,466 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 33% வச்சுருக்காங்க. இவங்க ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி, கடனே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ப்ரமோட்டர் 84% வச்சுருக்காங்க. பப்ளிக் 12% வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியில் எல்லாம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா இதெல்லாம். ஸோ இதில் வந்து எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் பங்களிப்பு அவ்வளவாக இருக்காது. பெரும்பான்மையான பங்குகளை நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வசந்தான் இந்த ஷிப் பில்டிங் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எதில் முக்கியமாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஷிப்யார்டு வந்து பண்ணக்கூடிய கம்பெனி தான். அதே சமயம் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் இவங்களும் வருவாங்க. இவங்க எதில் என்கேஜ் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அப்புறம் ரிப்பேர் பண்ணுறது, வார்ஷிப்ஸ் போர் கப்பல்கள் எல்லாம் தயார்படுத்துவதும், ரிப்பேர் ஆனிச்சுன்னா அதை வந்து சரி பண்ணி கொடுக்குறது தான் இவங்களோட மெயினான வேலை. அது மட்டும் கிடையாது, சப்மரைன்ஸ், அப்புறம் வெசல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கார்கோ ஷிப்ஸு, ட்ரக்ஸு, இதெல்லாமே கூட என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ரிப்பேரும் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி எங்கே தலைமையில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மும்பை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க தான் ஒரே ஒரு ஷிப்யார்டு. இவங்க டெஸ்ட்ராய்ஸ், கன்வென்ஷனல் சப்மரைன்ஸ்லாம் பண்ணக்கூடியவங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டான சப்மரைன்ஸும் வந்துட்டுருக்கு. இவங்க மெயினாக யாருக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா இந்தியன் நேவிக்கு வந்து இந்த கப்பல்கள்லாம் தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து எல்லா கண்ட்ரிலையும் எல்லா இடத்துலையும் இவங்க வந்து சப் ரூட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க கொடுத்துருக்கிறது வெஸ்ட் கோஸ்ட் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. சி ரூட்டில் எல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா யூரோப் அண்டு வெஸ்ட் ஏஷியா. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஐபிஓ ப்ரைஸ் 1,200 ரூபா அப்படிங்கிற இடத்துல தான் வந்தாங்க. ஆனால் கடந்த 5 வருடத்துலேயே இந்த மாதிரி ஒரு 3,179 அப்படிங்கிற இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. இனி அடுத்து வரக்கூடிய வருடங்களில் இவங்களுக்கு இன்னும் நிறைய ஆர்டர்ஸ்க்கெலாம் கிடைக்கும் பட்சத்தில் இந்த கம்பெனி வெகு விரைவில் நீண்டகால அடிப்படையில் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு 5,000 ரூபா அப்படிங்கிற இடத்தை வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எனவே இந்த கம்பெனி ஒரு கப்பல் கட்டும் தளம், ஒரு சிறந்த நேவிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கம்பெனியில் நம்மளுடைய முதலிடம் இருப்பது நம் மறைமுகமாக இந்தியன் டிஃபென்ஸ் கம்பெனிகளுக்கு நம்ம உதவி செய்கிறோம். ஸோ அதனால் இந்த கம்பெனியை நீண்டகால அடிப்படையில் வாங்குபவர்கள் பரிசீலித்து பார்ப்பது நல்லது.
கப்பல் கட்டும் தளம் பற்றி பேசிட்டு இருக்கோம். அதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கம்பெனி எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான கொச்சின் ஷிப்யார்டு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவின் போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக 1942 ரூபா போய் கொண்டிருக்கிறது. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 59,119 கோடி. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 12 பாயிண்ட் தன்னகத்தை வச்சுக்கிறாங்க. நல்ல ஃபினான்ஷியல்ஸ் உள்ள கம்பெனி, மார்க்கெட் லீடர். கொச்சினை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு கப்பல் கட்டும் தளத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி. இந்த கம்பெனி நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி தான். இவங்களுடைய நெட் சேல்ஸ் 3,830 கோடி வச்சுருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 783 கோடி வைத்திருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15%. இந்த கம்பெனியும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ப்ரமோட்டர் 72%, பப்ளிக் நாம் 19% வச்சுருக்கோம். எஃப்ஐஎஸ் டிஐசிஸ் கணிசமான அளவில் இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஷிப் பில்டிங் அப்படின்னே சொல்லலாம். மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி. ஷிப் பில்டிங்கும் பண்ணுறாங்க, ஷிப் ரிப்பேரும் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி மினி ரத்னா ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி எப்போ வந்து தொடங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா 1972 தொடங்கியிருக்காங்க. இவங்க விக்ராந்த்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை இந்தியன் நேவிக்கு தயாரித்து கொடுத்த ஒரு நிறுவனம். வரக்கூடிய வருடங்களில் கொச்சின் ஷிப்யார்டுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அவங்க செயல்படுத்தும் போது இந்த கம்பெனியும் வெகு விரைவில் உங்களுக்கு 2500 அப்படிங்கிற இடத்தை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கொச்சின் ஷிப்யார்டை ஒரு நீண்டகால அடிப்படையில் வாங்குபவர்கள் ஒரு நல்ல கம்பெனியாக நீங்கள் பரிசீலித்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனி கொல்கட்டாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கம்பெனி. ஒவ்வொரு ஏரியா வைஸ் இவங்க வந்து கப்பல் கட்டும் தளம் இருக்குது. கொல்கட்டா வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த பதிவின் போது இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1366 ரூபா போய்கொண்டிருக்கிறது. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 15,635 கோடி. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 16 பாயிண்ட் தன்னகத்தை வச்சுருக்கிறாங்க. நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனியும் ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய நெட் சேல்ஸ் 3,592 கோடியாகவும் இவங்களுடைய ப்ராஃபிட் 357 கோடியாகவும் வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனி தங்களுடைய டெட்டை வந்து குறைச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இவங்களும் ஒரு ஜீரோ டெட் கம்பெனியாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21% வச்சுருக்கிறாங்க. ஜென்ரலாக ஒரு 15% இருந்தாலே அந்த கம்பெனி வெல் அண்ட் குட். இந்த கம்பெனி எல்லாமே நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை கையில் வச்சுருக்கிறாங்க. இவங்களும் தங்களுடைய ப்ரமோட்டர் பர்சன்டேஜாக 74%, பப்ளிக் வந்து 16% தன்னகத்தை வச்சுருக்கிறோம். இந்த கம்பெனியும் ஒரு லீடிங் ஷிப்யார்டு கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். கொல்கத்தாவில் இந்த கம்பெனியும் ரிப்பேரும் பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணுறாங்க, கமர்ஷியல் அண்டு நேவல் வெசல்ஸை பண்ணி கொடுக்குறாங்க, எக்ஸ்போர்ட்ஸும் பண்ணுறாங்க இந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1960 தன்னகத்தை எடுத்துக்கொண்டு இப்போது கவர்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் இந்த கம்பெனி வந்துட்டுருக்காங்க. இவங்க முதல்ல ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. என்ன பண்ணிங்கன்னா ஒரு வார்ஷிப்பை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரக்கூடிய இந்த கம்பெனி கரண்ட்டில் பார்த்திங்கன்னா 7 ஷிப் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸை கையில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்க லார்ஜ் கம்ப்யூட்டர் எய்டு டிசைன் பண்ணி அதன் வழியாக ஷிப் மாடல் டிசைன்ஸ்லாம் பண்ணி வெகு விரைவில் நிறைய கம்பெனிஸை வந்து நிறைய ஷிப்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தரமான கம்பெனி. ஸோ நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது வெகு ஷார்ட் டேர்ம்லேயே உங்களுக்கு 2000 அப்படிங்கிற இடத்தை வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு தரமான கப்பல் கட்டும் தளம் மற்றும் அதே மாதிரி அதை மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நிறுவனம். எல்லாமே வந்து கவர்மெண்ட் கீழே தான் வர்றாங்க. ஸோ நேயர்கள் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை திறனாய்வு செய்து நிச்சயமாக இதில் ஏதாவது ஒரு கம்பெனியை உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வைத்துக்கிறது உங்களுடைய நீண்டகால அடிப்படைக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஷிப்பிங் பண்ணக்கூடிய கம்பெனி, லாஜிஸ்டிக்ஸ், ஷிப்பிங்ஸ், போர்ட் அந்த மாதிரி வரிசையில் பார்க்கும்போது கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி, GESC அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த பதிவின் போது 1022 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 14,591 கோடி. ஸ்வாட் அனாலிசிஸில் 11 பாயிண்ட் தன்னகத்தை வச்சுருக்கிறாங்க. நல்ல ஹையாக டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய ஒரு கம்பெனி 3.5 கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ் உள்ள கம்பெனி. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2,614 கோடி காமிச்சிருக்காங்க.
டெட் ஈக்விட்டி 0.24 காமிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி மெயினாக இதில் என்கரேஜ் ஆகான்னு கேட்டிங்கன்னா ஷிப்பிங் வந்து பண்ணக்கூடிய ஆஃப்ஷோர் பிஸ்னஸில் ஷிப்பிங் பண்ணக்கூடிய கம்பெனி. இவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறாங்க. எதுன்னு கேட்டிங்கன்னா க்ரூட் ஆயில், பெட்ரோல், கேஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பல்க் கமாடிட்டி எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த கம்பெனி இந்த கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி. ஷிப்பிங் என்று வரும்போது கண்டிப்பாக போர்ட் அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத ஒன்று. ஸோ அப்படிப்பட்ட இந்த போர்ட் வரிசையில் அதானி போர்ட் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒரு தரமான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அதானி குரூப் ஆஃப் கம்பெனியில் மிகச்சிறந்த ஒரு நல்ல இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1400 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 3,2625 கோடி. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 8 பாயிண்ட் தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஸ்ட்ராங் ஃபைனான்ஷியல்ஸ் அண்ட் மார்க்கெட் லீடர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டாக 8,265 கோடி காமிச்சிருக்காங்க. நெட் சேல்ஸ் 26,710 கோடி. மற்ற எல்லாரையும் விட அதிகமான அளவுக்கு காம்படிட்டர்ஸ் எல்லாரையும் விட அதிகமான அளவுக்கு நெட் சேல்ஸ் பேக்கு வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய டெட் ஈக்விட்டி வச்சிருக்கிறாங்க 0.87, கொஞ்சம் குறைத்து கொண்டு வர்றாங்க. அதனால ஷேர் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கம்பெனி உங்களுக்கு பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் ப்ரமோட்டட் பை தி அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். முந்த்ரா போர்ட் அப்படிங்கிற பேரில் தான் இவங்க வந்து ரன்னிங்கில் இருக்கிறாங்க. இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ப்ரைவேட் போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க மெயினாக எதை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்கோ ஹேண்ட்லிங் பண்ணுறது தான் இவங்க ஒரு மார்க்கெட் லீடர். அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து நிறைய லாஜிஸ்டிக்கல் அட்வான்டேஜ் வச்சு பண்ணுறாங்க. அதாவது ட்ரை கார்கோ ஹேண்ட்லிங், ஸ்டோரேஜ் பண்ணுறது, வேர் ஹவுசிங் ஆஃப் ட்ரை கார்கோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் கார்கோவில் வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஷிப்பிங் என்று வரும்போது கப்பல் கட்டும் தளம், கப்பல்கள் என்று வரும்போது போர்ட் அப்படிங்கிறதும் துறைமுகம் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான இடத்தை வைக்கிறது. ஒரு தனியார் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு போர்ட் நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக அதானி போர்ட்டை நம்ம சொல்லலாம். நீண்டகால அடிப்படையில் வாங்குபவர்களுக்கு ஒரு துறைமுகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நிச்சயமாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பல சர்ச்சைகள் இருந்தாலும் கூட இதில் பிஸ்னஸ் என்று ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீண்டகால அடிப்படையில் வாங்குபவர்களுக்கு இது வந்து இப்போ 1,400 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 2,000 அப்படிங்கிற இடத்தை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே நேயர்கள், நான் இப்போ சொன்ன இந்த கப்பல் கட்டும் தளம் மற்றும் கப்பல்களை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியது, அதன் மூலமாக கார்கோ மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய நிறுவனங்கள், இவை எல்லாமே இந்த கடந்த 5 வருடங்களாகவே நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துட்ருக்கு. வரும் வருடங்களிலும் இன்னும் நிறைய நிதி ஒதுக்கீடுகள், இன்னும் நிறைய கப்பல்கள், இன்னும் நிறைய நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வேர்ல்டு லெவலில் ஒரு இந்தியா அப்படிங்கிறது ஒரு நீளமான கடற்கரை உள்ள ஒரு பிளேஸு. துறைமுகங்களுக்கு ஆதி காலத்திலே பெயர் போன ஒரு இடம். அப்படிப்பட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய லிஸ்டட் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த லிஸ்டட் கம்பெனிஸில் சில கம்பெனிகளாவது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கும் பட்சத்தில் அது நீண்ட கால அடிப்படையில் வாங்குபவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.